அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. மஸ்ஜித் ஜாமிக் சீனா முஸ்லீம் கில்லாங். நாம் இப்போ ஒரு சீனா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். சீன முஸ்லீம்களுடைய ஒரு பள்ளிவாசல். ஸோ இந்த பள்ளிவாசலில் இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்க போகிறோம். ஓகே, நம்ம இந்திய பள்ளிவாசலுக்கு போயிருக்கோம், மலாய் பள்ளிவாசலுக்கு கூட போயிருக்கோம். முதல் முறையாக பார்த்திங்கன்னா ஒரு சீன பள்ளிக்கு வந்திருக்கோம். இந்த சீன பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா கில்லாங்கில் இருக்குது. ஸோ இங்கே நோன்பு திறப்பு நிகழ்ச்சி 30 நாளுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி இங்கே நம்ம நோன்பு திறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசலை நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த சீன வடிவில் அவங்களுடைய டிசைனில் இந்த பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க பள்ளிவாசலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நோன்பு திறக்கலாம். ஓகே, இன்றைக்கி தேதி 25 பிப்ரவரி புதன்கிழமை, மணி 4:30 மணி ஆகுது. ஓகே, வாங்க இந்த பள்ளிவாசல் நம்ம உள்ளே போய் அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேத்துக்குமே தொழுகிறதுக்கு இட வசதி இருக்குது. அழகா முன்னாடி பாருங்கள், சூப்பராக நல்லா தண்ணியெலாம் வச்சு உள்ளுக்குள்ளே மீன்லாம் ஓடுது. நல்லா அழகாக இருக்குது. உள்ளே போய் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். வாங்க காமிக்கிறேன். வரும்போது வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ மழை மேகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தாலும் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீன மொழியிலே எழுதியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இது என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அநேகமாக அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லை வெல்கம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, முதல் முறையாக ஒரு சீன பள்ளிவாசலை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாவ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மெனரா சஹாயா புலான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சீனர்கள் அவங்க கட்டிடக்கலை இருக்குல்ல, அதே டிசைனில் இது ஃபுல்லாக அப்படியே கட்டியிருக்காங்க. இந்த சீன பள்ளிவாசலில் டூரிஸ்ட் எல்லாருமே பார்க்கலாம். அவங்களுடைய கட்டிடக்கலை, அந்த கட்டிடக்கலை பாரம்பரியம், அந்த முறையில் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, இந்த பள்ளிவாசல் கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா 1200 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சீனாவில் கட்டப்பட்ட ஒரு சியான் அப்படின்ற ஒரு பெரிய பள்ளிவாசல், அதனுடைய அந்த மசூதியின் அடிப்படையை கொண்டு அதே மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க. மொத்தம் இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா 1.2 ஹெக்டர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இங்கே தொழுகலாம். அந்த அளவுக்கு வசதி இருக்குது. ஓகே, அதே போல் குறிப்பாக இந்த பள்ளிவாசல் ஒரு சுற்றுலா தலமாக கூட அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இப்போ டூரிஸ்ட்லாம் வர்றாங்க அப்படின்னா இந்த பள்ளிவாசல் அப்படியே சுற்றி பார்க்கலாம். இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நன்கொடைனாலும், அதே போல் இங்கே சீன முஸ்லீம் சங்கம்னு இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 மில்லியன் செலவில் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, இந்த சீன பள்ளிவாசல் நீங்கள் சுற்றி பார்க்க வரலாம். மக்கள் சுற்றி பார்க்குறதுக்குன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும், பொது மக்களுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதே போல் முஸ்லீம்ஸும் எனி டைம் உள்ள பார்க்கலாம். ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், நிறைய வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பள்ளிவாசல். அதே போல் இங்கே உள்ள அந்த மினாரா இருக்குது இல்லையா, இப்போ நம்ம மினாராலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட்டி அப்படியே ரொம்ப ஹைட்டாக கட்டியிருப்போம். இவங்களுடைய மினாரா பார்த்திங்கன்னா சதுரமாக கட்டியிருக்காங்க. சதுரமாக கட்டி அதில் அந்த ரெக்கை விழிந்த மேனிக்கு, இந்த மாதிரி ரெக்கை பறக்கிற மாதிரி அந்த சீன வடிவில், பொதுவாக சீன கோயில் எல்லாமே அதே டிசைனில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க கட்டியிருக்காங்க. இந்த கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா சீனா கட்டிடக்கலை, சீனாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த போர்டுகள் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அதே போல் இந்த கலர், அந்த பள்ளியோட இந்த பள்ளியோடைய அந்த கலர் தீம் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னா உள்ளே பாருங்கள், பார்த்து ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துங்க. நல்லா அழகான ஒரு பள்ளி. இங்கே பார்த்திங்கன்னா சில இடங்கள் இருக்குது, இந்த மாதிரி கோபுரம் மாதிரி, அந்த இடங்களில் ஃபுல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து. நல்லா மேகமாக வேறு இருக்கா, நல்லா குளுன்னு இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதிகள் நிறையா இருக்குது. நிறையா கார் நிப்பாட்டிக்கலாம், முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் கார் பார்க்கிங் வசதி இருக்குது. அதே போல் அந்த சைடு வெளியிலையும் கார் பார்க்கிங் வசதி, சுற்றி கடைகள் நிறையா இருக்குது. நல்லா 1.2 ஏக்கர் அளவு. ஸோ அதனால் நல்லா விசாலமான ஒரு இடமா இருக்குது. பாருங்கள், கார் பார்க்கிங் வசதி நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் மழை சாரல் அடிக்குது, லைட்டாக சாரல் பெய்யுது. நோன்பு திறப்பதற்கு பாருங்கள், அழகாக மேசையெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னும் உணவு எதுவும் வரலை. இப்போ மணி 5:15 ஆகுது. ஸோ ஒரு 6 மணிக்கு மேலே தான் வரும். இப்போ தான் அசர் தொழுக முடிஞ்சிச்சு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிவாசல்லையுமே உங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு இறங்குது பாருங்கள். ஸோ வெளியிலேருந்து சமைச்சிட்டு இங்கே சாப்பாடு இறக்கி வைக்கிறாங்க. Okey, Assalamualaikum. Okey, saya daripada Masjid Cina Muslim Kelang ஒரு நோன்பு திறப்பு விழா நடத்துகிறோம். எனவே பொதுவாக திங்கள் முதல் வெள்ளி வரை எங்களிடம் 200 உணவுப் பொதிகள் இரவு உணவுக்காகவும் 180 பபூர் லம்புக்கு உள்ளது. மேலும் எங்களிடம் 180 பபூர் உள்ளது. எனவே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இருக்கும். எனவே கிளாங் அருகே வர விரும்புவோர் இங்கு மசூதியில் நோன்பு திறக்கலாம். ஓகே, வலைக்கும் சலாம். ஓகே, ஒவ்வொரு வண்டியாக பாருங்கள், சாப்பாடு இறங்குது. மணி 6 ஆக போகுது. ஃபுல்லாக வெளியிலேருந்தே சமைச்சிட்டு கொண்டு பொங்கஸ் கொண்டு வச்சிடுறாங்க.
நல்ல மழை வந்துருச்சு, நல்லா குளு குளு குளுன்னு இருக்குது. ஊரில் எப்படி இருக்குது, வெயிலா மழையா, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சாப்பாடு பொங்கூஸ்லாம் பிரித்து வச்சாச்சு. இனி அப்போ nasi Nasi putih, ikan percik, kuah lemak kobis. Air siap pandai, air panas, teh tarik. Muka ada 250. ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 சாப்பாடு இங்கே. என்ன பாருங்க, கொஞ்சம் நேரத்தில் மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, மணி வந்து 6:40 ஆயிடுச்சு. இப்போ மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து சாப்பாடு ஒரு பொங்கல் எடுத்துக்கலாம், அப்புறம் தண்ணி அவங்க எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வந்து சீன பள்ளிவாசல், ஆனால் மலாய் மக்கள் வந்து அதிகமாக வர்றாங்க. இப்போ வரிசையில் இருந்து அப்படியே வாங்கலாம், நம்மளும் வரிசையில் நிற்போம். ஓகே, தேங்க்ஸ் ரொம்ப கசி. ஓகே, இப்போ சாப்பாடு வாங்கியாச்சு, அப்புறம் அடுத்து வந்து தண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, மணி வந்து பாருங்கள் 7 மணி ஆகுது. ஸோ 7 மணிக்கு மக்கள் வர்றாங்க பாருங்கள், ஃபுல்லாக இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. 7:30க்கு வாங்க சொல்லுவாங்க. நல்லா அழகாக ஒரு 300லேருந்து 500 பேர் உட்காரலாம், அந்த அளவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து நோம்பு திறக்க போகிறோம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நோம்பு கஞ்சி பொங்கூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னு. இங்கே உள்ள சாப்பாடு பாருங்கள், சோறு, சைவரு, கறி எல்லாம் வந்துடுது செட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ். நோம்பு கஞ்சி சூப்பர். ஓகே நண்பர்களே, நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. அப்புறம் இந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் அடுத்த நல்ல சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் மலேசியா சுற்றுலா வரணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸ் நம்பர் வந்து கீழே இருக்குது. அந்த டூர் ட்ராவல்ஸை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மலேசியா, இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இப்படி பல நாடுகளுக்கு வந்து டூர் பேக்கேஜில் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து மலேசியாவை சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, அல்லது மலேசியாவில் இருக்கிற மக்கள் இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் இந்த கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான பேக்கேஜில் அழகாக வந்து உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க, நல்லா சேஃப்டியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏஐபி ஹாலிடேஸ் வந்து நம்மளுடைய ட்ராவல் பார்ட்னர். சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.